ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் 2 days ரேண்டம் பிளாக் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஈவினிங் 4 மணி வாக்கில் எடுத்துகிட்ருக்கேன். காலையிலேருந்து முடி அப்படியே சீவி அப்படியே கொண்டை போட்டு வாக்கில் வச்சுருந்ததுனால முடி அப்படியே சிக்கு பிடிச்சி போச்சுங்க. எவ்வளோ சிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். முடி நம்மளால் சீவவே முடியல. முடி மாட்டிட்டு வர மாதிரி சிக்கு நல்லாவே பிடிச்சி போச்சு. முடி அப்படியே பின்னல் பின்னி அப்படியே லூஸாக போட்டு விட்டுருந்தாங்க. முடி மேலே பட்டுச்சுன்னா அப்படியே குத்துற மாதிரி அப்படியே ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தூக்கி கொண்டை போட்டுக்கிறதுங்க. கொண்டை போடுறப்பெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. கொண்டை போட்டு ஈவினிங் அந்த தலையில் இருக்க சிக்கு எடுக்கிறதுக்குள்ளே அப்பா ஒரு வழி ஆயிடணும், அது மாதிரி இருக்குங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்குங்க காலையில் எண்ணெய் வச்சோம்னா ஈவினிங் நம்ம தலையை தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லைங்க. மறுபடியும் ஈவினிங் ஒரு டைம் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை பின்னி போட்டதாங்க நல்லா இருக்குது. இல்லைனா கண்ணெல்லாம் நல்லா பொங்குற மாதிரி ஆகி போயிடுது, ரொம்ப ஹீட் ஆகிடுதுங்க. ஒரு வழியாக சிக்கு கொஞ்சம் எடுத்தாச்சுங்க. அப்பயே பின்னல் பின்னும் போது பாருங்கள் முடி மாட்டிட்டு சிக்கு பிடிச்சி தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு சிக்கு எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் சடை 3ஆக பிரித்து இப்போ பின்னல் போட்டுக்கிட்டுருக்கேங்க. நம்ம சேனலில் ரிப்பன் வச்சு பின்னுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதில் பார்த்துட்டு நிறைய பேர் இன்னும் வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எனக்கு பின்னல் பின்னி விடுறதுக்கு வேறு யாரும் ஆள் இல்லைங்க. அத்தைக்கும் அந்த அளவுக்குலாம் பின்ன தெரியாது. எங்கள் அம்மாவுக்கும் ஸ்டைலெல்லாம் எதுவுமே பின்ன தெரியாதுங்க. 3 கால் இது மாதிரி பிரித்து தாங்க தலை சீவி விடுவாங்க. அதனால எனக்கு யார்கிட்ட கொடுத்து பின்னுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம வீட்டுக்கு பக்கமாக யாருமே இல்லைங்க. அதனால யார்கிட்ட கொடுத்து பின்னுறதுன்னு தெரிலங்க. நான் யாரையாவது வச்சு பின்னி வீடியோ எடுத்து போட முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேங்க. ப்ளீஸ் சாரி, ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு நானே ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாங்க. எனக்கும் பண்ண தெரியும் ஓரளவுக்கு. எனக்கு நானே ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க. வீட்டுக்காரர் டியூட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு டயர்டாக வருவாங்க. அந்த டைமில் வீடியோ எடுத்தாங்கன்னா அவருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுங்க. அதனால நான் அவர் கேட்குறதே இல்லை. வேறு எந்த ரீசனுமே இல்லைங்க. நான் கண்டிப்பாக வேறு யாரையாவது வச்சு தலை சீவ சொல்லி வீடியோ எடுத்து போடுறேங்க. நான் வெளியே எங்கேயாவது போகிறனாலும் ரொம்ப சிம்பிளாக தாங்க தலை சீவேன். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட இந்த சைடு கொஞ்சமாக முடி எடுத்து அந்த சைடு கொஞ்சமாக முடி எடுத்துங்க. நடுவாண்ட உச்சிக்கிட்ட வச்சு கிளிப் போட்டு அதுக்கு கீழே பின்னல் பின்னி தாங்க போடுவேன். அப்படி தான் எப்பயுமே தலை சீவேன். ரொம்ப ஸ்டைலெல்லாம் எனக்கு பின்னி விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு தாங்க சொல்லலாம். அம்மாவுக்கும் அந்தளவுக்கு தெரியாது. இப்போ தலை நல்லா பின்னல் பின்னதுக்கப்புறங்க நடுவான் ஒரு கிளிப் போட்டு அதை சுற்றி நம்ம பின்னல் போட்டோம் இல்லைங்களா, அந்த முடியை லைட்டாக அந்த கிளிப்பில் வச்சு அழுத்தி விட்டோம்னா முடி நல்லா டைட்டாக பிடிச்சிங்க, அகுந்து வராது. இது மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெய்ய காலத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் கிளிப்பெலாம் யூஸ் பண்ண மாட்டேன், கொண்டு தான் போடுவேன். கொண்டை போட்டால் அவுந்துட்டு வர மாதிரியே இருக்குங்க. அதனால இது மாதிரி கிளிப் போட்டோன்னா அப்படியே நின்றுக்குது. இப்போல்லாம் நான் இது மாதிரி தாங்க வீட்டில் போட்டுக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்குங்க இது மாதிரி ஒரு பெரிய பேசனில் தண்ணி பிடிச்சி வச்சுருதுங்க. நம்ம வீட்டுட்டு நிறைய கோழி, அதுக்கப்புறம் குருவி, ஆடு எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் இந்த பேசனில் தண்ணி குடிச்சிக்குது. இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, இன்னும் 2-3 இடத்துல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். காலையில் தாங்க வீட்டில் மாப் போட்டு விட்டேன். நம்ம வீட்டில் 3 குட்டீஸ் இருக்காங்க இல்லைங்களா, நான் வீடு மாப்போட போட அவங்க குறுக்க மறக்க நடந்துங்க. அந்த இடத்துல அப்படியே லைட்டாக திட்டாக தெரியுது இல்லைங்களா, அதெல்லாம் குட்டி பையனோட பாப்பாவோட கால் தருதாங்க. எல்லாம் அப்படி தெரியுது. வீடெல்லாம் சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. பாப்பா 2 பேரும் அவங்க அப்பா காட்டில் இருக்காங்க, அவங்க கூட இருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளே வீட்டுட்டு இருக்கிற சின்ன சின்ன வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்குங்க. ஆட்டுத்தாளிக்கு சாப்பாடு செஞ்சிட்ருக்குங்க. இந்த பெரிய ஒரு குண்டா சாப்பாடு செஞ்சு தாலியில் ஊற்றி வச்சிட்டோம்னா ஆடு நல்லா தண்ணி குடிச்சுக்குங்க. அவங்க அப்பாவுக்கு கம்பெனியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவரு கிளம்பிட்டாருங்க. அவர் கிளம்புனதுக்கப்புறம் நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே குழந்தைங்கள பார்த்துட்டு அன்றைக்கி நைட் அப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்ருக்கேங்க. காலையில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா காய் எதுவுமே இல்லை. கொள்ளு பருப்பு தாங்க கொஞ்சமாக டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். சரி கொள்ளு சட்னி அடிலான்னு சொல்லிவிட்டு கொள்ளு ஒரு டம்ளர் எடுத்துட்டேங்க. அதில் ஜீரகம், பூண்டு, 4 வரமிளகாய், தக்காளி எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பராக வெந்துடுங்க. பருப்பு சூப்பராக வெந்துருச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. பருப்பு வேக வைக்கும் போதே நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து தாங்க நான் வேக வச்சுருந்தேன். என்னதான் அது கூட மிளகாய் சேர்த்து வேக வச்சாலும் அதை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சமாக நான் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிலாங்க. இந்த சட்னிக்கு காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இல்லைன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்.
கொள்ளு சட்னி வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க. வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு இருந்தால் அது வந்து கரைச்சி விட்டுரும். அதுக்காக வந்து கொள்ளு சட்னி வந்து வாரத்தில் ஒரு டைம் எடுத்துக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கொள்ளு பருப்பு வந்து வாரத்தில் ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் சூப்பராகவே ஆகுங்க. தொப்பை இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக குறையுங்க. கொள்ளு சட்னி வந்து சூப்பராக ஆட்டியாச்சு. சாப்பாடு வந்து வெளியடுப்பில் தாங்க வச்சு விட்டுருந்தேன். வெளியடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டுட்டு வாசல்லாம் கூட்டுறது, அதுக்கு தண்ணி தெளிக்கிறங்கிற மாதிரி அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே சாப்பாடு வந்து நல்லாவே வெந்துடுதுங்க. காய்ச்ச காலங்கிறதுனால ஒரு 2 விரவு வச்சு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு சாப்பாடு வந்து சீக்கிரம் வெந்துடுது. நம்மளுக்கு வந்து அடுப்பு பிள்ளைக்கு தள்ளி விடணுங்கிற அவசியம் இல்லைங்க. பாப்பா குட்டி பையன் 2 பேரும் வெளியே உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க. எழுந்ததும் அவங்க உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரருங்க இப்போ காலையில் 8 மணிக்கு போனார்னா ஈவினிங் 5 மணிக்கு வர மாதிரி ஜென்ரல் ஷிஃப்ட் வந்து போயிட்டுருக்காரு. அந்த ஷிஃப்ட்டு போனார்னா காலையில் 7:45 சாப்பாடு ரெடி பண்ணுங்க. அவசரமாக ஒரு வழியாக சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சாச்சு. கொள்ளு பருப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சுங்க. ரசம் செய்யும்போது அதை அரைச்சி செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. அதுக்காக கொள்ளு ரசமும் கொஞ்சம் வச்சுருக்கேன். சளி அதிகமாக பிடிச்சிருக்குன்னா கொள்ளு ரசம் குடித்தோம்னா கண்டிப்பாக சளி குறையுங்க. வீட்டுக்காரர் டியூட்டிக்கு போயிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் குட்டி பையனுக்கும் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டுங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஸ்கூல் வந்து லீவு. அதனால நான் வீடியோ எடிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு லேப்டாப் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க 2 பேரும் உட்காந்து பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. லேப்டாப்பில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். பாப்பாவுக்கு கொஞ்சம் முடி இருந்தால் கஜ கஜன்னு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிங்க நடுவாண்ட ஒரு உச்சி குடுமி போட்டு சுற்றி பூ வந்து சுற்றி விட்டுட்டேங்க. இவங்களை வச்சுட்டு காலையில் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஆட்டுக்கடி தர கூட்டலான்னு சொல்லிட்டு கட்டித்தரைக்கு போனேங்க. உடனே சின்ன பாப்பாவும் குட்டி பையனும் பின்னாடியே ஓடியான்ட்டாங்க. சரி அங்கே இருந்தாலும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க, இருந்தாலும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க, என்ன தாண்டா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அவங்க கொஞ்சம் நேரம் அப்படி நாய்கிட்ட அங்கங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் கட்டித்தரையெல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு ஆட்டுக்கு ஃபஸ்ட்டு பில்லு போட்டுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது ஆட்டு சாணியெல்லாம் அள்ளி கொட்டிக்கலான்னு சொல்லிட்டுங்க. ஆட்டுக்கெலாம் ஃபஸ்ட்டு பில்லு போட்டாச்சு. ஆடு வந்து பில்லு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஆட்டுக்கு போட்டிருந்த பில்லை கோழியும் சேர்ந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. இந்த கொழுமிச்சை மரத்தில் ஃபஸ்ட்லாம் காட்டியிருப்பேங்க எவ்வளோ கொழுமிச்சை பழம் நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கொழுமிச்சை பழம் சீசன்லாம் முடிஞ்சிருச்சுங்க, இன்னும் வரல. ஆட்டுத்தாலியில் சாப்பாடு வடித்து விட்டுருந்தோம் இல்லைங்களா, இன்னும் எடுத்து கொட்டல. ஆட்டுத்தாலியில் இனிமேல் சாப்பாடெலாம் கொட்டி கரைச்சி விட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா மதியத்துக்கு தண்ணி கட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. குழந்தைங்கள வச்சுட்டு அன்றைக்கி அப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ வந்து அன்றைக்கி ஈவினிங் எடுத்துகிட்டு இருக்கேங்க. நம்ம செடியில் வந்து மருதாணி இருந்துச்சு. சரி பறிச்சுட்டு வந்து குழந்தைங்களுக்கு வச்சு விடலான்னு சொல்லிட்டு மருதாணி வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேங்க. மருதாணி பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா 2 டைம் அலசிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாங்க. ஏன்னா லைட்டாக பூச்சிக்கூடு கட்டின மாதிரிலாம் இருக்குங்க. அதனால தண்ணியில் போட்டு 2, 3 டைம் நல்லா அலசினோம்னா அதெல்லாம் போயிடுங்க. மருதாணி இலையிலங்க அந்த சின்ன சின்ன இலையாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அரைச்சி வச்சதாங்க சூப்பராக செவக்கும். ஒரு 1/2 hour வச்சுருந்தா கூட போதுங்க, நல்லா செவந்துடும். இது வந்து நம்ம செடி மருதாணிங்க, சூப்பராக செவந்துடும். கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பங்காளி வீட்டுக்கு கொஞ்சம் மருதாணி செடி இருந்துச்சுங்க. அந்த செடியிலேருந்து கொஞ்சம் மருதாணி கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம். மருதாணி ஃபஸ்ட்டுங்க மிக்ஸி ஜாரில் போட்டுங்க அரைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா கரண்ட் இல்லை. அதுக்கப்புறங்க வெளியே செக்கில் ஆட்டலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சுங்க. கொஞ்சமாக புளி சேர்த்து ஆட்டினோம்னா கை வந்து சூப்பராக செவக்குங்க. கொஞ்சம் ஆட்டும் போது கொஞ்சம் மையாத மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து ஆட்டினோன்னா சீக்கிரம் மஞ்சிருங்க. இந்த வீடியோ அம்மாயி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோங்க. அம்மாயி வீட்டுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் மருதாணி வச்சு விடலான்னு சொல்லிட்டு மருதாணி வந்து பறிச்சுட்டு வந்து அரைச்சிட்டு இருக்கேங்க. பாப்பாவுக்கு மருதாணி வச்சு விடுற வேலைக்கெலாம் நான் போகவே மாட்டேங்க. அவங்க ஆயா வந்து மருதாணி பறிச்சுட்டு வந்து வச்சு அவங்களே ஆட்டி சூப்பராக வச்சு விட்டுருவாங்க. அவங்க ஆயாவுக்கு மருதாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு டைம் இல்லாததுனால இன்றைக்கி நான் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேங்க. ஆட்டுகளில் மருதாணி சேர்த்திங்க லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஆட்டிக்கலாங்க. தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப கொலன்னு போயிருங்க. இது மாதிரி நல்லா கெட்டியாக ஆட்டினோம்னா தான் கையில் வச்சோம்னா கீழே வந்து உழுவாதுங்க, அப்படியே நிற்கும். ரொம்ப நெகுன்னு ஆட்டலைங்க, லைட்டாக குறன்னு தான் ஆட்டியிருக்கேன். மருதாணி வந்து அரைச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட எடுத்துகிட்டு போகலங்க. பாப்பா வந்து எனக்கு வச்சு விடுமான்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துருக்கா. நானும் மருதாணி வந்து வச்சு விட்டுட்டுருக்குங்க. எனக்கே ஒரு ஆள் மருதாணி வச்சு விடணுங்க. இப்போ வந்து நான் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து வச்சு விட்டுட்ருக்கேன். எனக்கு மருதாணி வந்து வைக்கிறது அந்தளவுக்கு பிடிக்காது, வச்சுக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்குங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வைப்பாங்க, எனக்கு வந்து அது மாதிரி வரல, கொஞ்சம் பெருசாக தாங்க வச்சு விட்டுருந்தேன். இந்த மருதாணி ஆட்டும் போதே என் கை சூப்பராகவே செவந்து போச்சுங்க. ஒரு கை ஃபுல்லாக ரெட் ஆகி போச்சு, அந்த அளவுக்கு மருதாணி வந்து செவந்துருச்சுங்க. பாப்பாவுக்கு 2 பேத்துக்கும் 2 கையில் வச்சு விட்டுட்டு வீட்டுக்குள்ளார வந்து ஒரு வார்த்தை தாங்க வீட்டுக்காரரை வந்து கேட்டேன், மருதாணி வந்து வச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. மாமா வந்து எனக்கு வச்சு விடுன்னு சொல்லிட்டாங்க. சரி அவர் கையும் பிடிச்சி மருதாணி வச்சு விட்டாச்சுங்க. பாப்பா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் தாங்க வச்சுருந்துருப்பாங்க. கை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக செவந்துருச்சுன்னு சொல்லிட்டு.
நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்ங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.